மீண்டும் வெடித்து சிதறிய கத்தார் கேஸ் பிளான்ட். 54 பேர் படுகாயம், 18 பேர் மாயம். கத்தார் நாட்டில் இருக்கிற ராஸ்லஃபான் நகர்ல பர்சான் எரிவாயு விநியோக ஆலை இருக்கு. அங்க நேத்து ராத்திரி யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பயங்கரமான வெடி விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்துல அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 54 தொழிலாளர்களுக்கு பயங்கரமான தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 18 தொழிலாளர்களை அவங்க அங்க என்ன ஆனாங்க, எங்க இருக்காங்கன்னே தெரியாம மாயமாயிருக்காங்க. இந்த செய்தி உலக நாடுகள் முழுவதும் பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. சரி, இந்த விபத்துக்கு பின்னால என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஈரான் நடத்தின ஏவுகணை தாக்குதலால இந்த ஆலை ரொம்பவே சேதமடைஞ்சு பல வாரமா மூடிதான் கிடந்திருக்கு. இதனால பல கோடி ரூபாய் நஷ்டம், உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு எப்படியாவது மறுபடியும் உற்பத்தியை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி என்ஜினியர்ஸ் எல்லாம் ரொம்ப நம்பிக்கையோட ஆலையை திறக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க திறக்க முயன்ற அந்த நேரத்துல ஏற்பட்ட ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட், அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமா தான் இந்த வெடி விபத்து நடந்திருக்கும் அப்படின்னு முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த விபத்தோடைய தாக்கம் எவ்வளவு பெருசு அப்படின்னா, அந்த ஆலை இருக்கிற இடத்தை சுத்தி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பயங்கரமான கரும் புகையா சூழ்ந்திருக்கு. பகல் நேரமே இருண்டு போற அளவுக்கு புகை மூட்டம். அதை பார்த்துட்டு அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாருமே ஏதோ மறுபடியும் போர் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி பயந்து நேற்று ராத்திரி முழுக்க ஒரே பதற்றமா இருந்திருக்காங்க. விபத்து நடந்த உடனேயே தீயணைப்பு படையினரும் மீட்பு குழுவினரும் ஸ்பாட்டுக்கு விரைஞ்சு போயிருக்காங்க. உயிரை பணைய வச்சு பல மணி நேரம் போராடி தான் அந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. விபத்துல சிக்கி விபத்துக்குள்ளான அந்த 54 தொழிலாளர்களையும் மீட்டு அவசர சிகிச்சைக்காக அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இதை கத்தார் நாட்டு உள்துறை அமைச்சகமே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. இப்போ இருக்கிற பெரிய கவலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாயமான 18 தொழிலாளர்கள் தான். கத்தார், துபாய் மாதிரியான நாடுகள்ல நம்ம ஊர் ஆளுங்க தான் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஸோ அவங்க குடும்பங்கள் இப்போ என்ன எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இடிபாடுகளுக்கு நடுவில் அவங்களை தேடுற அந்த பணியில் மீட்பு குழுவினர் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. ஆனால் இவ்வளோ பெரிய விபத்துலையும் ஒரு பெரிய ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலை வளாகத்தில் டாக்ஸிக் கேஸ் லீக் எதுவும் பதிவாகலை அப்படின்னு அதிகாரிகள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ கேஸ் லீக் இருந்திருந்தது அப்படின்னா இன்னும் பெரிய விபரீதம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நல்ல வேலையாக அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்றது ஒரு ஆறுதலான விஷயம்தான். ஸோ இருந்தாலும் உலகத்துக்கே கேஸ் அப்ளை பண்ணுற இந்த கத்தார் நாட்டில், அதுவும் முக்கியமான ஒரு பிளான்ல இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கிறது அப்படின்றது சர்வதேச எரிசக்தி சந்தையில், அதாவது குளோபல் எனர்ஜி மார்க்கெட்டில் ஒரு பெரிய கவலையையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதனால உலக அளவில் கேஸ் விலை ஏறுமா அப்படின்ற அந்த பயமும் வந்திருக்கு. என்னதான் நம்ம பொருளாதாரம், வர்த்தகம் அப்படின்னு சொல்லி பேசினாலும் அங்க பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுடைய உயிர் தான் நமக்கு முக்கியம். ஸோ அவங்க சீக்கிரம் குணமாகணும், மாயமானவங்க நல்லபடியா குடும்பத்தோட சேரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.